வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது சீலாவு மீன் கறியில் 2 ரெசிபி தான். ஃபஸ்ட்டு ரெசிபி தேங்காயில் பண்ணுறது, செகண்ட் தேங்காய் இல்லாமல் பண்ணுறது. சீலா மீன் இந்த மாதிரி கறி பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கணும். அதில் உப்பு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா மரினேட் பண்ணி வச்சிடணும். நான் இந்த ஃபிஷ்ஷு 2 நாளுக்கு 2 டைப் ஆஃப் கறி பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ தலை பீஸ் எல்லாம் தனியாக பண்ணிவிடுவேன் குழம்பு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாமே மரினேட் பண்ணி பாதி பீஸ் மட்டும் தேங்காய் போட்ட கறிக்கும், செகண்ட் ஹாஃப் தேங்காய் இல்லாத கறிக்கும் மாற்றி வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா நல்ல எண்ணெய் விட்டு வதக்கி எடுக்கணும். இது தேங்காய் அரைச்சி போட்டு பண்ணுற சீலாவு மீன் கறிக்காக. இந்த கறியில் நான் 2 முருங்கைக்காவும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த முருங்கைக்காவும் போட்டு நல்லா கிளறி எடுத்து வேக வச்சு எடுக்கணும். மூடி வச்சு வேக விட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். 1 கப்பு தேங்காய் எடுத்து அதில் ஒரு 5 காஞ்ச மிளகா, அப்புறம் 1 பீஸ் புளி, 1 ஸ்பூன் தனியா, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். மிளகு தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பொடியாகவும் போட்டுக்கலாம், இல்லை இந்த தேங்காய் கூட அரைச்சும் எடுத்துடலாம். ஸோ இந்த வெங்காயம் முருங்கைக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இந்த தேங்காய் அரைப்பை இது கூட சேர்த்து தேவைக்கு தண்ணி விட்டு உப்பும் சரி பார்த்து நல்லா திளைக்க விடணும். இது நல்லா திளைச்சி முருங்கைக்காயெலாம் வெந்த பிறகு தான் கடைசியாக அந்த மீன் பீஸ் எல்லாம் போடணும். ஸோ இது இப்போ நல்லா திளைக்கட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு திளைச்சி வந்ததும் மீன் பீஸு ஒன்று நாட்டு இதில் சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கணும். நல்லா வற்றி வரணும். மீன் சேர்த்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டால் போதும். இடையில 2-3 வாட்டி கிளறி கொடுத்துடணும், மீன் பீஸு பொடியாமல். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை அது மேலே போட்டு விட்டுறணும். இவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம தேங்காய் போடாத குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது நல்லா மரினேட் பண்ணி வச்சுருந்த மீன். இதுக்கு ஒரு கடாயி இல்லை நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுக்கணும். பூண்டு ஜாஸ்தியாக வேணும் இந்த குழம்புக்கு. எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடணும். விட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்த பிறகு தான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து அந்த தக்காளியும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதோட மசாலா ரெடி பண்ணிடலாம். புளி தண்ணி நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிடணும். அப்புறம் ஒரு 4 ஸ்பூனுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூனு காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி புளி தண்ணி விட்டு நல்லா கிளறி வெங்காயம் வதங்குற டைமுக்கு அதை நல்லா கலக்கி வச்சிடணும். இப்போ இதில் தக்காளியும் சேர்த்தாச்சு. இது நல்லா தொக்கு ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுட்டு இருக்கணும். நல்லா பூண்டு வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த தக்காளி கூடையும் 1 ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அதில் அந்த கலக்கி வச்சுருக்கிற பவுட்ரு எல்லாவும் போட்டு நல்லா திளைக்க விடணும். தேவைக்கு
ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு நல்லா திளைக்கணும். திளைச்சி வந்ததும் அந்த மீன் பீஸ் போடணும். அதுக்குள்ளே கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா திளைச்சிருச்சு. நல்லா பூண்டு வாசனையாக இருக்கும். இதில் நம்ம அந்த மீன் பீஸு மரினேட் பண்ணியிருக்கிறத ஒன்றுனா போட்டு இதுவும் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா திளைக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் கடைசியாக கறிவேப்பிலை போட்டு எடுக்கணும். அவ்வளோதான் இந்த தேங்காய் சேர்க்காத மீன் குழம்பு கறி பண்ணுறது. இந்த 2 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிக்கு அப்புறம் நான் இந்த சீலாவு மீனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மீன் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த சீலாவு மீனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இதில் ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் விட்டமின் B2 இருக்குது. டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ஒன்ஸ் இன் அ வைல் இந்த ஃபிஷ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த 2 ரெசிபீஸுமே ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் எங்களோட ப்ளேலிஸ்ட்டில் சீ ஃபுட்டு ரெசிபீஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதில் நிறைய நல்ல ரெசிபீஸ் இருக்குது. நல்ல ஸ்பைசியான ஃபிஷ் கறியோட ரெசிபீஸ் இருக்குது. கண்டிப்பாக அதுவும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.